அண்ணா கார் மேல உட்காந்துக்கிட்டு போறது எவ்வளவு ஜாலியா இருக்குது. ஆமாப்பா தம்பி, செம்ம ஜாலியா இருக்குது. நம்ம கார்ல போறது செம்ம ஜாலியா இருக்கு. நம்ம அம்மாவையும் கூட்டிட்டு வந்துட்டோம்னா இன்னும் ஜாலியா இருக்கும். சரி தம்பி, நம்ம அம்மாவையும் கூப்பிட்டு வரலாம், செம்ம ஜாலியா இருக்கும். ஐயோ அம்மா, பேய்! ஐயோ தம்பி, என்னாச்சு? தம்பி ஏச்சுக்கோப்பா. டாலிஷே, மறுபடியும் அந்த பேய் வந்துச்சு நான் நினைக்கிறேன்டா. ஆமா, நீ கரெக்டா சொன்ன, இது அந்த பழைய பேய் தான். ஐயோ டாலிஷே, இப்ப என்னடா பண்றது? சாம், வா நம்ம உடனே போய் அம்மாவை கூட்டிட்டு வருவோம். சரி சரி, வா நம்ம போலாம். அம்மா எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நாங்க உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். ஏன் பசங்களா, நான் இங்க இருக்கேன். அம்மா, இங்க என்னமா பண்றீங்க? ஏன் சாந்தாலிஸ், உங்க பின்னாடி பாருங்கடா. ஐயோ அம்மா, இப்ப என்னமா பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ சாமு, எனக்கும் ரொம்ப பயமா தான் இருக்குது. இப்ப நம்ம என்னடா பண்ண போறோம்? சீக்கிரம் ஏதாவது சொல்லுங்கடா. ஏய் சாமு, யார் வந்திருக்கிறா? போய் பாருடா. யார் வந்திருக்கிறது? கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. அட ஷாம், நான் ஷீமாண்டி வந்திருக்கேன், கொஞ்சம் கதவு தர. அட ஷீமாண்டி, நீங்க உள்ள வாங்க, கதவு திறந்துதான் இருக்கு. அட, உள்ள கூப்பிட்ட மாதிரி இருந்தது, யாரையும் காணுமே. அட சீபா, நாங்கெல்லாம் இங்கதான் இருக்கோம். அட, நீங்கெல்லாம் அங்கேயே போய் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, வெளியே வாங்க. அட ஷீமாண்டி, இந்த வீட்டுக்குள்ள பேய் வந்திருக்கு. என்ன பேயா? பேய் எங்க இருக்கு? பேய முன்னாடி என்கிட்ட வர சொல்லுங்க. பேய் எப்படி அடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அட ஷீமாண்டி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல சாமே, பேய நான் நல்லா அடிச்சிட்டேன். ஏய், உண்மையா சொல்லு, என்னாச்சு? நான் என்னன்னு சொல்ல ஆண்டி, அந்த பேய நல்லா அடிச்சிட்டேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? நான் உண்மையை தான் சொல்றேன், அந்த பேய பயங்கரமா அடிச்சிட்டேன். நீங்களா இங்க இருங்க, நான் இப்போ வரேன். அட டாலிஸ், உனக்கு எங்க இருந்து கிடைச்சது இந்த துப்பாக்கி? அம்மா, என்ன தடுக்காதீங்க, அந்த பேயை நான் உயிரோட விட போறது இல்ல. டாலிஸ், அந்த பேயும் பக்கத்துல தான் இருக்கு. அது சீக்கிரம் சுடுறா, சீக்கிரம் சுடு. ஐயோ, ஏய் சுடுறேன்னு சீமா சுத்திட்டியாடா? சீக்கிரமா, மார்க்கெட்ல நிறைய சாமான் வாங்க வேண்டியது இருக்கு. சரிம்மா. அம்மா, எனக்கு மார்க்கெட்ல பானிபூரி ஐஸ்கிரீம் தான் வாங்கி தாங்கம்மா. சரிப்பா, வாங்கி தரேன். அம்மா, இங்க வந்து பாருங்களேன், இந்த குளத்துல நிறைய மீன் இருக்கு. எங்க? நான் வந்து பாக்குறேன். பெரிய பெரிய மீனா இருக்கு, பிடிக்கலாம். சரி, மீன் பிடிக்கிறதுக்கு நான் தூண்டில எடுத்துட்டு வரேன். அம்மா, நான் முதல்ல மீன் பிடிக்கிறேம்மா. சரி இரு இரு. அம்மா கொடுங்கம்மா, நான் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறேன். சரி. ஏய் ஜாலி, இன்னைக்கு நான் நிறைய மீன் பிடிக்க போறேன். மீன் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அம்மா, இங்க பாருங்க, மீன் மாட்டிக்கிச்சு. ஐயோ, என்ன ஒரு மீன் கூட மாட்டல. டாலிஸ், நான் போ சொன்னேன்ல, உனக்கு மீன் பிடிக்க தெரியாதுன்னு. கூட அம்மா பிடிச்சு காட்டுறேன். கொடு, நான் பிடிக்கிறேன். மீன் பிடிக்கணும்னா முதல்ல தூண்டில ஒரு புழுவை கட்டி போடணும். ஒரு குளிச்சேடு. இந்தாங்கம்மா. இப்ப இந்த புழுவை மாட்டிட்டோம்ல, இப்ப எவ்வளவு மீன் வரப்போகுது பாரு. இங்க பாரு, எவ்வளவு பெரிய மீன் மாட்டிக்கிச்சு. ஆமாமா, செம்ம பெருசா இருக்கு. குடுங்கம்மா, நான் என் பேக்ல வச்சுக்கிறேன். சரி டாலிஸ், இந்தா கவனமா வை. சரிம்மா. சரி, நான் இன்னும் நிறைய மீன் பிடிக்கிறேன். சரிம்மா,
சரிப்பா, இன்னும் நிறைய மீன் பிடிக்கிறேன். தாலிஷ், இங்க பாரு எவ்வளவு பெரிய மீன். அம்மா நீங்க மீனை புடிச்சு இந்த பையா ஃபுல்லா ஆயிடுச்சுமா. எங்க காட்டு? ஆமா தாலிஷ், இவ்வளவு மீனை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? மார்க்கெட்ல எடுத்துன்னு போய் நம்ம வித்துக்கலாமா? அப்ப காசு நிறைய கிடைக்கும். சரிம்மா வாங்க போலாம். வா போலாம். வாங்கம்மா, மீன் வாங்கம்மா. சுவையான மீன், ஃப்ரெஷ்ஷான மீன், சூப்பரான மீன். ஒல்லியா இருக்கிறவங்க குண்டாயிடுவீங்க, குண்டா இருக்கிறவங்க ஒல்லியாயிடுவீங்க. நல்லா கொழுப்பு மீன் வாங்கம்மா. வாங்க வாங்க வாங்கயா, வாங்க வாங்க சார், வாங்க 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 வாங்க. இங்க வாங்க, இங்க நிறைய மீன் இருக்கு பாருங்க. அங்க போறீங்க, இங்க வாங்க. அம்மா அங்க பாருங்க கஸ்டமர். ஆமாப்பா, நீ கூப்பிடு. சரி ஆன்ட்டி மீன் வாங்கிக்கோங்க ஆன்ட்டி. இல்லப்பா, எனக்கு மீன் ஒண்ணும் வேணாம். சரி இரு, அழாத, உங்களுக்கு மீன் வாங்கி தரேன். சரி 1 கிலோ மீன் கொடுங்கம்மா. தரமா? தம்பி இங்க வாப்பா. தம்பி 1 கிலோ மீன் உனக்கு எங்கப்பா பார்த்த போது 2-3 கிலோ வாங்கி கொடுக்க சொல்லுப்பா. டேய் தம்பி, நீ பண்றது ரொம்ப நல்லா இருக்குடா. சின்ன பையன் ஆசை காட்டி எல்லா மீனையும் வாங்க வைக்கலான்னு பாக்குறியா? ஐயோ, உங்க கடையில இருக்கிற மீன் எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். அம்மாக்கும் பிள்ளைக்கும் என்ன பேராசை பாரு. சரிம்மா, நீ கோச்சிக்காதம்மா. நீ 1 கிலோ தான் வாங்கிப்போமா. சரி 1 கிலோ மீன் எவ்வளோ? 1 கிலோ 300 ரூபாய் தான்மா. மீன் வாங்கலையோ? மீன் 1 கிலோ 200 ரூபாய் தான். மீன் ஐசக், நம்ம அந்த கடையில வாங்கிக்கலாம். இந்த கடையில ரொம்ப அநியாயமா இருக்கு ரேட்டு. மீன் கம்மியான ரேட்டுக்கு மீன் வாங்க வாங்க. மீன்காரரே, ஒரு 2 கிலோ மீன் கொடுங்க. இதோ தரமா. அம்மா பாருங்கம்மா, நம்ம கடையில 1 கிலோன்னு கேட்டுட்டு பக்கத்து கடையில 2 கிலோ 3 கிலோன்னு தாராளமா வாங்குறாங்க. இந்த மீன்காரன் எங்க இருந்து தான் வந்தானோ? இருங்கம்மா, அந்த ஆளுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன். என்கிட்ட இந்த பிளாஸ்டிக் மீன் இருக்கு. இந்த பிளாஸ்டிக் மீன் அவர் கூடையில வச்சிடுறேன். அப்புறம் அவருக்கு நான் யாருன்னு தெரியும். அம்மா, அவர் கூடையில ஒரு மீன் அழகா இருக்குமா, எனக்கு அந்த மீன் வாங்கி தாங்க. அட, அது என்ன பாக்கிறதுக்கு பிளாஸ்டிக் மீன் மாதிரி இருக்கு? அட ஆமா, இது பிளாஸ்டிக் மீன் தான். ஏப்பா மீன்காரரே, பிளாஸ்டிக் மீன் கொடுத்து என்னை ஏமாத்தலாம்னு பாக்குறியா? என்னக்கா சொல்றீங்க? பிளாஸ்டிக் மீனா? கொடுங்க பாக்குறேன். அட ஆமா, இது பிளாஸ்டிக் மீன் தான். நான் எல்லா மீனும் நல்ல மீனை தானே எடுத்துட்டு வந்தேன். இது எப்படி என் கூடையில வந்தது? பாத்தீங்களா ஆண்டி, நீங்க குடுக்குற காசுக்கு பிளாஸ்டிக் மீனை கொடுத்து ஏமாத்தலாம்னு பாக்குறாரு. அதுக்கு நீங்க எங்க கடைக்கே வரலாம். நாங்க நல்லா தரமான மீன் கொடுப்போம். வாங்க ஆண்டி, வா தம்பி. எப்படி என் கடையில பிளாஸ்டிக் மீன் வந்தது? நான் எல்லாமே நல்ல மீனை தானே வச்சிட்டு இருந்தேன். ஒண்ணுமே புரியலையே. எங்க ஏரியாலயே வந்துட்டு எங்களுக்கு ஆப்போசிட்டாவே மீன் கடை போட்டுருவியா? ஓடி இங்க இருந்து. ஷா, நான் கடை போயிட்டு வரேன். அது வரைக்கும் தம்பியை பாத்துக்கண்ணா. ஐயோ அம்மா, அது என்னால முடியாதும்மா. நீங்க நான் என் ஃப்ரெண்டோட வெளியே போறேன். என்னப்பா நீ இப்படி சொல்ற? நான் அர்ஜென்ட்டா வெளியே போனேன்ப்பா. நான் போயிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் தம்பியை பாத்துக்கப்பா. சரி நான் இங்க இருந்து தம்பியை பாத்துக்கிறேன். நல்லதா போச்சு. தம்பி, அண்ணன்கிட்ட போயிடு. அண்ணா, இங்க பாரு, தம்பியை ஒழுங்கா பாத்துக்க. அவனுக்கு டைமுக்கு சாப்பாடு கூட அவனை தனியா விட்டு எங்க போயிடாது, சரியா? சரிங்கம்மா, தம்பியை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. பாய் பாய். அண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்குதா, எனக்கு சாப்பிடதா தானா? சரிப்பா, இதோ வரேன். அண்ணா சீக்கிரம்ண்ணா. இதோ தம்பி வந்துட்டேன். இந்தாப்பா சாப்பிடு. இன்னைக்கு சிவா கூட வெளியே போற பிளான் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. அண்ணா எனக்கு போதும்ண்ணா, நீ சாப்பிடு. இல்ல தம்பி, நீ இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. இப்ப நான் ஷீபா கிட்ட நான் வரல, நான் டாலிஸ பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னா நான் வேணும்னு பண்றேன்னு ஷீபா நினைப்பா. ஹாய் ஷாம், கிளம்பிட்டியா? வா போலாம். சாரி ஷீபா, நான் வரல. ஏன், என்னாச்சு? அம்மா தம்பியை பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. என்னால அவனை தனியா விட்டு வர முடியாது. என்ன ஷாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே இதை பிளான் பண்ணோம். இப்ப வர மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது? எனக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம வேணா ஒரு ஐடியா பண்ணலாம். உன் தம்பியை கூப்பிட்டுக்கோ, நம்ம கூட கூட்டிட்டு போலாம். அவ வந்தானே என்னால அவனை பாத்துக்க முடியாது. நீ ஏன் கவலைப்படுற? அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் டைம் ஆச்சு, கிளம்பு. சரி இரு, நான் வரேன். தம்பி இங்க பாரு, வெளிய போனாலும் நீ அண்ணா கூடயே தான் இருக்கணும். அண்ணனை விட்டு எங்கேயும் தனியா போக கூடாது, சரியா? சரிண்ணா, நான் உன் கூடயே இருக்கேன். நல்ல பையன். சரி வா போலாம். ஹாய் டாலி. சரி வாங்க போலாம்.
அங்க பாரு ஒரு வண்டி இருக்கு, அதுல டிரைவ் போலாமா? கார் ரைடிங் வாங்க வாங்க கார் ரைடிங் சரி வாங்க போலாம். கார் ரைடிங் பண்ணலாம், கார் ரைடிங் வாங்க வாங்க. செல்ஃப் டிரைவ் பண்ணலாம், வாங்க வாங்க. ஆண்டி 1 ஹவருக்கு எவ்வளோ? 1 ஹவருக்கு 200 தான். சரி அப்ப நாங்க போலாமா? பெரியவங்களுக்கு மட்டும் தான் அலௌடு. இந்த குட்டி பையன்லாம் கார்ல ஏறக்கூடாது. அப்ப நான் என் தம்பி என்ன பண்றது? ஷாம், நம்ம வேணா இந்த ஆண்டி கிட்டயும் உன் தம்பி விட்டுட்டு போலாம். அதுக்கு என்னப்பா, இந்த சேர்ல உன் தம்பியை உட்கார வச்சுட்டு போ, நான் பாத்துக்கிறேன். ஓகே. தம்பி நீ இங்கே குட் பாயா ஆண்டி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கணும், சரியா? தம்பியை நான் பாத்துக்கிறேன், நீங்க வண்டியில வந்து ஏறுங்க. ஷிபா வா, இன்னைக்கு நான் டிரைவிங் பண்றேன். சரி ஷாம். ஆண்டி என் தம்பியை பத்திரமா பாத்துக்கோங்க ஆண்டி. அதெல்லாம் நான் பத்திரமா பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி. ஜாலியா இருக்குல்ல? ஆமா ஆமா. அவங்க வரத்துக்கு நேரம் ஆகும் போல இருக்கு. சரி, அதுக்குள்ள ஆபீஸ் ரூம்ல ஏதாவது வேலை இருந்தா பாப்போம். ஷாம், கார் டிரைவ் செம்ம ஜாலியா இருந்தது. இன்னொரு ரவுண்ட் போலாமா? எனக்கு டைம் ஆச்சு, நான் போய் என் தம்பியை பார்க்கணும். டிரைவ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? டிரைவ் எல்லாம் நல்லா இருந்தது. என் தம்பி எங்க? உன் தம்பியா? இங்கதான் இருந்தா, எங்க போனா தெரியலையே. என்னது தெரியலையா? உங்களை நம்பிதானே என் தம்பியை விட்டு போனேன், இப்படி அசால்ட்டா பதில் சொல்றீங்க. நான் இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறேன், ஆபீஸ் ரூம்ல கொஞ்சம் வேலையா போனேன். சரி சரி, ரொம்ப நேரம் இங்க நிக்க வேணாம், வாங்க தேடலாம். வாங்க போலாம். தம்பி தம்பி எங்கம்மா போன? தம்பி 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 டாலிஷ் எங்க போன? ஷீபா எல்லாம் உன்னாலதான், நீ தானே டாலிஷ் கூட்டிட்டு வர சொன்ன. இப்ப பாரு டாலிஷ் உன்னால தொலைஞ்சு போயிட்டான். நான் என்ன பண்றது ஷாம்? வா 2 பேரும் சேர்ந்து போய் தேடலாம். டாலிஷ் என்ன பசங்களா, உங்க தம்பி கிடைச்சிட்டானா? இன்னும் கிடைக்கல ஆண்டி. ஷாம், எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு கிளம்பணும். இன்னும் தம்பி கிடைக்கலையே, அதுக்குள்ள நீ போறேன்ற. அதுக்கு நான் என்ன பண்றது? எங்க அம்மா என்ன திட்டுவாங்க, நான் கிளம்புறேன், பாய். உன்னை நம்பி போய் என் தம்பியை கூப்பிட்டு வந்தனே, உன்னை நம்பி நான் வந்திருக்க கூடாது. என் தம்பி வச்சு நான் வீட்லயே இருந்திருக்கணும். சரி தம்பி, நீ அழுவாத, நான் அந்த பக்கம் போய் தேடி பாக்குறேன். ஐயோ, நான் டாலிஷ் கூப்பிட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் டாலிஷ் கூப்பிட்டு வந்திருக்க கூடாது. டாலிஷ் நீ எங்க இருக்க? 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 என்னாச்சு? என் தம்பி என் செல்லம், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேப்பா. ஷாம், என்னாச்சு? அம்மா, நான் தூக்கத்துல தம்பியை தொலைக்கிற மாதிரி கனவு கண்டேன். சரி, நீ கனவு கண்டெல்லாம் பயப்படாத, நீ தம்பியை பாத்துக்கோ. அம்மா கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன். சரிங்கம்மா, நான் தம்பியை பாத்துக்கிறேன். டாலிஷ் என் செல்ல தம்பி, இதுக்கப்புறம் அண்ணா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அண்ணா உன் கூடயே தான் இருப்பேன். என் செல்ல தம்பி. யார் அது? சரியா, நம்ம போய் பார்க்கலாம். ஹாய் ஷீபா. ஷாம், வா, டைம் ஆச்சு, வா அவுட்டிங் போலாம். இல்ல, எங்க அம்மா இப்ப வீட்ல இல்ல, அதனால என் தம்பியை விட்டு என்னால வர முடியாது. உன் தம்பியை கூப்பிட்டு வாப்பா, நம்ம ஜாலியா விளையாடலாம். இல்ல, இன்னைக்கு வேணா, நம்ம இன்னொரு நாள் விளையாடலாம். பாய். சரி, ஓகே, பாய். நம்மை போல நெஞ்சம் தம்பி, இதுக்கப்புறம் அண்ணா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். யாரும் இல்லை. இல்ல, நான் உனக்கு தர மாட்டேன். இது ஏன் மாம்பழம்? நான் தான் சாப்பிடுவேன். குடு, நான் தான் சாப்பிடுவேன். இந்த மாம்பழத்தை நீயும் சாப்பிட போறதில்ல, டாலிஷும் சாப்பிட போறதில்ல. அப்ப வேற யார் சாப்பிட போறது? ஏன்னா இத நான் சாப்பிட போறேன். இல்ல இல்ல, இந்த ஆண்டி என்னோட எல்லா மாம்பழத்தையும் சாப்பிட்டாங்க. எல்லாம் உன்னாலதான். சாம், டாலிஷ் கவலைப்படாதீங்க, என் கூட காட்டுக்கு வாங்க. அங்க காட்டுல நிறைய மாமரம் இருக்கு. அதுல ஒவ்வொரு மாமரத்துலயும் இவ்வளவு பெரிய மாம்பழம் இருக்கு. நிறைய பறிச்சு சாப்பிடலாம். சரி சரி ஆண்டி, வாங்க நம்ம அங்க சீக்கிரம் போலாம். எனக்கு நிறைய மாம்பழம் சாப்பிடணும். ஆனா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து அந்த மாம்பழம் இருக்கிற இடம் ரொம்ப தூரம் ஆச்சு. நம்ம எப்படி போறது? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க, என்கிட்ட பறக்க தொப்பி இருக்குது. இத போட்டுக்கிட்டா நம்ம பறந்து போலாம்.
பறக்க ரெடி ஆயிட்டீங்களா? சாம், தாலிஸ், நீங்க 2 பேரும் என் பின்னாடியே வாங்க. ஏன்னா உங்களுக்கு வழி தெரியாது. அப்புறம் நீங்க எங்கேயாவது போய் தொலைஞ்சிடுவீங்க. அது வந்துருச்சு, நம்ம இறங்க வேண்டிய இடம். இதோ வந்துட்டோம். ஐயோ, இந்த காடு வேற பார்க்க பயமா இருக்கு. கண்டிப்பா இந்த காட்டுல சிங்கமோ இல்ல புலியோ இருக்கும். சிங்கம் புலி கதையை விடு, ஃபர்ஸ்ட் மாம்பழம் சாப்பிடணும். மாம்பழம் எங்க இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க. அது காட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது, அங்க போனோம். ஐயா, நானா காட்டுக்கு அந்த பக்கம் தான் வர மாட்டேன். நான் இங்க வந்தது மாம்பழம் சாப்பிட. நீங்க பண்றத பார்த்தா சிங்கம் சாப்பிட போல இருக்கு. ஐயா தாலிஸ், நீ இவ்வளவு பெரிய பயந்தாங்கோலியா? ஆன்ட்டி, நான் உங்க கூட வரேன். நான் வந்ததே மாம்பழம் சாப்பிடதான். சரி தாலிஸ், நீ இங்கே இருக்கியா? நானும் ஷாமும் போயிட்டு வரோம். சரி, நான் இங்கே இருக்கேன். நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. சரி வாங்க ஆன்ட்டி, நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம். அட கடவுளே, அவங்க 2 பேரும் வேற என்ன தனியா விட்டு போயிட்டாங்க. திடீர்னு சிங்கப்பூர் வந்துச்சுன்னா நான் என்ன பண்றது? ஐயோ, சிங்கப்பூர் சத்தம் கேக்குது. சரி, அந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாம். அட, இந்த பாட்டிலுக்குள்ள ஏதோ குள்ள மனுஷன் இருக்க மாதிரி இருக்கு. குட்டி மனுஷா, இந்த பாட்டிலுக்குள்ள நீ எப்படி போன? தம்பி, என்ன இந்த பாட்டிலுக்குள்ள இருந்து வெளியே விடு. நான் எதுக்கு இந்த பாட்டில இருந்து உன்னை வெளியே விடணும்? நீ ஏதாவது என்ன பண்ணிட்டானா? நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். முதல்ல என்ன இந்த பாட்டில இருந்து வெளியே விடு. ஐயோ, சிங்கம் வந்துருச்சு. சார், என்ன காப்பாத்து. யாராவது என்ன காப்பாத்துங்களே. என்ன சீக்கிரம் வெளியே விடு. நான் உன் சிங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துறேன். நீ இவ்வளவு குட்டி மனுஷனா இருக்கியே, நீ எப்படி என்ன சிங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துவ? நான் பாட்டிலுக்குள்ள தான் குட்டியா இருப்பேன். ஒரு முறை என்ன வெளியே விட்டு பாரு. நான் எவ்வளவு பெருசா இருப்பேன்னு நீயே பாப்ப. சரி விடுறேன்.